இங்க ஒருத்தர் அவரோட பொண்ணோட ரூம்குள்ள கேமராஸை ஃபிக்ஸ் பண்ணிடுவாரு. எதனால அப்படின்னா, இப்போ இந்த பொண்ணு தான் வந்து இந்த வீட்லயே சம்பாதிச்சுட்டு இருக்கா. இந்த பொண்ணோட காசை வாங்கி இவங்க எல்லாருமே செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அதனால இந்த பொண்ணு தூங்கவே கூடாது அப்படின்றதுனால ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட் காஃபி தூள் போட்டு காஃபி குடிக்கிறதே கொஞ்சம் கெட்டது தான். ஆனா இந்த பொண்ணு நைட்டு ஃபுல்லா தூங்காம இருந்து வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு நாளைக்கு 10 பாக்கெட் காஃபியாச்சும் இந்த பொண்ணுக்கு கொடுத்தா அந்த பொண்ணு தூங்கவே விடாம வந்து வேலை செய்ய அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த பொண்ணு வந்து புக்கெல்லாம் எழுதிக்கிட்டு இருப்பா. அதுல வர காசு எல்லாத்தையும் வந்து இப்போ இந்த பொண்ணோட அப்பா, அம்மா, தம்பி 3 பேரும் எடுத்துட்டு போயிட்டு செலவு வச்சுக்கிறாங்க. இந்த பொண்ணு இப்போ வீட்டுக்குள்ளே விட்டு நீ வீட்டில் இருந்து வேலை செய், நாங்கள் வெளியே போயிட்டு வரோம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து 20 வயசு தான் ஆகுது. ஆனால் 20 வயசுலேயே வந்து சிவியரான டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ன்ட்டு எல்லாமே வந்துடும். அப்படியே ஒரு ரோபோ மாதிரியே தான் இப்போ இந்த பொண்ணு வாழ்ந்துட்டு இருப்பாளா. இப்போ ஒரு நாள் இப்போ இந்த பொண்ணு போயிட்டு அவங்க அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் எனக்கு வந்து ரொம்ப முடியல, நான் போயிட்டு டாக்டரை பார்க்கணும், எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பா. என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்ட்டு கேட்குறப்போ எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவா. எனக்கு கூட தான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்து பணக்காரங்களாக இருக்காங்க, நம்ம மட்டும் தான் இப்படி இருக்கிறோம், அதை பார்த்தா எனக்கும் தான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்மளோட நிலைமை மாறணும்னா நீ போய் சம்பாதிக்கிற வேலையை பாருப்போ அப்படின்ட்டு அனுப்பி வச்சிருவாங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றது கூட யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, இதுக்கெல்லாம் டாக்டர் கிட்ட போகணும்னு அவசியமே கிடையாது அப்படின்ட்டு சம்மந்தமே நம்ம பேசிட்டு இருப்பாங்க. ஒரே ஒரு நாள் கூட இப்போ இந்த பொண்ணு வந்து லீவ் எடுக்க விடுறதே கிடையாது. யாரா இருந்தாலுமே அட்லீஸ்ட் ஒரு நாளாச்சும் லீவ் கொடுக்கணும். ஆனா ஒரு நாள் கிடையாது, 1 மணி நேரம் கூட இந்த பொண்ணை சும்மாவே உட்கார விடாம ஏதாச்சும் ஒரு வேலை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த பொண்ணு வந்து ரொம்ப புத்திசாலி தான், சின்ன வயசுல இருந்தே ரொம்பவே நல்லா படிப்பா. இந்த பொண்ணு நல்லா படிச்சதுனால ஒரு பெரிய காலேஜ்ல இந்த பொண்ணுக்கு அட்மிஷனும் கிடைச்சிருக்கும். இந்த பக்கம் வந்து இப்போ இந்த பொண்ணு நல்லா படிக்கிறா, ரொம்ப புத்திசாலியா இருக்கா அப்படின்றதுனால இப்போ கம்பெனில இருந்து ஆஃபர் லெட்டரும் கிடைச்சிருக்கும். நீ போய் படிக்கலாம் தேவையில்ல, நீ வீட்டுல இருந்து வேலை செஞ்சு எங்களோட கஷ்டத்தெல்லாம் நீ தீர்த்துவே அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த பொண்ணு தூங்காம இருந்து வேலை செய்யணும் அப்படின்றதுனால இந்த பொண்ணோட ரூம்ல கேமராவெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க. சரி இவங்க நம்மள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக மாட்டாங்க, நம்மளையாச்சும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலான்ட்டு பார்த்தா இந்த பொண்ணோட அக்கௌண்ட்ல காசே இல்லை, எல்லாத்தையும் காலி பண்ணியிருப்பாங்க. இந்த பொண்ணோட நட, பார்வை எல்லாமே மாறி போயிடுச்சு. சிரிப்பு அப்படின்ற ஒரு விஷயமே இந்த பொண்ணோட வாழ்க்கையில இல்லாம போயிடுச்சு. ஒரு நாள் இப்போ அவங்களோட தம்பிக்கு வந்து ரொம்ப வயிறு வலிச்சிருக்கும், ஃபுட் பாய்சன் ஆகிருக்கும். அந்த ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு அப்படியே அப்பாவும் அம்மாவும் துடிச்சு ஹாஸ்பிட்டலுக்குலாம் எடுத்துட்டு போயிட்டு அட்மிட் பண்ணுவாங்க. ஆனா இந்த பக்கம் அவங்களோட பொண்ணு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பா. அது வந்து அவங்களோட கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது.